السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني اللهم علمني ما جهلت اللهم علمني ما جهلت اللهم علمني كتابك وفقهني في دينك وفهمني شريعتك. اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء وغيرهم من علماء الإسلام الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والمجاهدين في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم أحينا مسلمين مؤمنين وألحقنا بالصالحين. الحمد لله الحمد لله اللهم يسر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையின் தொடரிலே சூரத்துல் லைலுடைய விளக்கங்களை நாம் பார்த்து நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற அமர்விலே இந்த சூரா அல் லைலுடைய சுருக்கமான கருத்தையும் அதுபோன்று இந்த சூரா அல் லைலுடைய நோக்கங்கள் என்ன, இந்த சூரா அல் லைலில் எந்தெந்த தலைப்புகளில் முக்கியமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை அல்ஹம்துலில்லாஹ் சென்ற அமர்விலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்விலே நாம் இந்த சூராவினுடைய பாடங்கள் படிப்பினைகளை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த சூராவை பற்றி வந்திருக்கக்கூடிய நபிமொழிகள் அவற்றை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே பாடங்களிலே நாம் விவரித்திருக்கிறோம். அதாவது சுருக்கமாக விதியை பற்றி வந்திருக்கக்கூடிய நபிமொழிகள், அந்த நபிமொழிகளிலே இந்த சூராவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கின்றார்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ் அது பாடங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. இப்போ திரும்ப அந்த ஹதீஸுக்குள்ளார போனோம்னா நமக்கு ரொம்ப நீண்ட ஒரு விளக்கமாக போயிடும். இப்போ நேரடியாக பாடங்கள் படிப்பினைகளுக்குள்ளார நம்ம போவோம். இந்த சூரா அல் லைலுக்கு முன்பாக நாம் படித்த சூரா எது? வஷ்ஷம்சி வதுஹாஹா. ஆக அந்த சூரா அஷம்ஸ் என்ன செய்திகளை கூறியதோ அவற்றை விவரிக்கக்கூடியதாகவும் அவற்றை உறுதி செய்யக்கூடியதாகவும் இந்த சூரா இருக்கிறது. அதாவது قد أفلح من زكاها وقد خاب من دساها. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் நேர்வழி பெற்றார், வெற்றி பெற்றார், அதுபோன்று உள்ளத்தை புதைத்தவர் நஷ்டமடைந்தார் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் அல்லவா? அப்ப அந்த தஸ்கியத்துன் நஃப்ஸிற்கு என்ன தேவை என்ற செய்தி இந்த சூரா அல் லைலிலே விவரிக்கப்படுகின்றது. சூரா அஷம்ஸ் என்ன செய்திகளை கூறியதோ அதை, அல்லது அவற்றைன்னு போட்டுக்கொள்ளுங்க, ரெண்டு மாதிரியும் சொல்லலாம், அதை விவரிக்கக்கூடியதாகவும் அதை உறுதி செய்யக்கூடியதாகவும் இந்த சூரா இருக்கிறது. அப்ப ரெண்டு சூராவுக்கும் இடையில உண்டான தொடர்பு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். வஷ்ஷம்சி வதுஹாஹா வல்லைலி இதா யக்ஷா. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற சூறாக்களை தொழுகையினுடைய ஒரே ரக்காஅத்தில் இரண்டையும் சேர்த்து ஓதக்கூடியவர்களாகவும், அல்லது முதல் ரக்காஅத்தில் சூரா ஷம்ஸையும் இரண்டாவது ரக்காஅத்தில் சூரா லைலையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் உங்களுக்கு பல அமர்வுல சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கருத்தை சரியான கருத்தாக ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. தொழுகையில் நாம் செய்யக்கூடிய கவனக்குறைவு, தொழுகையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவு என்னவென்றால், தொழுகையில் நாம் ஓதுகிற அல் குர்ஆன் வசனங்களை, அத்தியாயங்களை சிந்திக்காமல், நபியினுடைய சுன்னாவை பின்பற்றி அவற்றை ஓதாமல் தான் தோன்றித்தனமாக திமிருத்தனமாக ஓதுவது. எனக்கு குர்ஆன் தெரியும் என்பதற்காக வேண்டி
அங்கே இங்கே என்று குர்ஆனை கொதறி ஓதுறது, 2 ஆயத்து 3 ஆயத்து என்று பிரித்து கருத்துகளும் அர்த்தங்களும் முரண்படும் விதமாகவும் தொடர்புகள் இல்லாமலையும் குர்ஆனை ஓதுறது. இது இன்றைய முஸ்லிம்கள், பொது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மார்க்கத்தை கற்ற ஆலிம்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் எப்படி வெளி வாழ்க்கையிலே மற்ற விஷயங்களில் பின்பற்றுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோமோ, ஆர்வப்படுகிறோமோ, அதைவிட மிகப்பெரிய அளவு நாம் மார்க்கத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை தொழுகையிலே பின்பற்றுவதற்கு ஆர்வப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையில என்ன சூறாக்களை ஓதினார்கள், தனி ஆயத்துகளை ஓதுவதாக இருந்தால் அவற்றை எப்படி கருத்தோடு எடுத்து ஓத வேண்டும், தனி ஆயத்துகளை நஃபிலான தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். முழு சூறாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்லான தொழுகைகளிலே மக்களுக்கு தொழ வைக்கும் போது அவர்கள் அவற்றை ஓதி அந்த தொழுகைகளை தொழுவார்கள். சரியா? அந்த அடிப்படையில தான் இந்த சூரா ஷம்ஸ் என்பதும் சூரா லைல் என்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷாவுடைய தொழுகையில் அதிகமாக ஓதிய சூறாக்களிலே ஒன்று, இணைத்து ஓதிய சூறாக்களிலே ஒன்று. இப்படியாக மறுமை சம்பந்தமாக, தஸ்கியா தர்பியா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சூறாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய கருத்துகளால் ஒன்றுபட்ட 2 சூறாக்களை ஒன்றிணைத்து ஓதுவார்கள். உதாரணமா வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த 2 சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து ஓதுவார்கள். அல்லது முதல் ரக்காயத்தில் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், இரண்டாவது ரக்காயத்திலே வஸ்ஸமாஇ வத்தாரிக் ஓதுவார்கள். அதுபோன்று இதஷம்சு குவ்விரத், இதஸ்ஸமாவுன் ஃபத்தரத், இந்த 2 சூறாக்களையும் சேர்த்து ஓதுவார்கள். அல்லது முதல் ரக்காயத்திலே இதஷம்சு குவ்விரத், இரண்டாவது ரக்காயத்திலே இதஸ்ஸமாவுன் ஃபத்தரத் ஓதுவார்கள். முதல் ரக்காயத்திலே சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, இரண்டாவது ரக்காயத்திலே ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, இப்படியாக ஓதுவார்கள். இன்று ஆலிம்கள் எந்த அளவு சோம்பேறிகளாக ஆகிவிட்டார்கள் என்றால், சப்பிஹிஸ்ம என்ற அந்த சூறாவை ஜும்மாவுடைய தொழுகையிலே முழுமையாக ஓதாமல் அதை பாதி கொதறி ஓதக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று ஹல்லத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்ற சூறாவினுடைய முதல் பகுதியை விட்டுவிட்டு அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்பதிலிருந்து ஓதுவதை பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமைகள்ல சூரத்துல் ஜும்ஆ முதல் ரக்காயத்தில் முழுமையாக ஓதுவார்கள். இரண்டாவது ரக்காயத்திலே சூரத்துல் முனாஃபிகூன் முழுமையாக ஓதுவார்கள். ஆனால் இன்றைய கால ஆலிம்களோ ஹாஃபிதுகளோ அதிலும் மிகப்பெரிய ஒரு குளறுபடிகளை, கொதறல்களை செய்து சூரத்துல் ஜும்ஆவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ என்பதிலிருந்து ஆரம்பிப்பார்கள் முதல் ரக்காயத்திலே. இரண்டாவது ரக்காயத்திலே சூரத்துல் முனாஃபிகூன் என்பதிலே யா அய்யுஹல்லதீன ஆமனூ ذكروا யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் என்ற அந்த கடைசி பகுதியை ஓதி இப்படியாக 2 ரக்காத்துகளை ஜும்மா தொழுகையில் தொழுவதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் என்ன, எதை காட்டுகிறது? இன்றைய மார்க்க அறிஞர்களுக்கும் அதுபோன்று முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பற்றி அக்கறை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மார்க்கம் தொழுகையிலேயே பின்பற்றப்படவில்லை என்றால் வேறு எதிலே நாம் அந்த சுன்னத்தை, அந்த ஷரியத்தை பின்பற்றப் போகிறோம் என்ற அந்த சீர்திருத்த சிந்தனை இல்லாமல் போனதுதான் இதுக்கு அடிப்படை காரணம். எப்படியோ ஏதோ நம்ம ஒரு இபாதத்தை செய்வோம், பேருக்கு சடங்கா, என்னமோ அல்லாவுக்கு நம்ம இபாதத்து தேவையான மாதிரியும், நமக்கு சொர்க்கம் தேவையில்லை, சொர்க்கத்துக்கு என்னமோ நம்ம தேவையாகிற மாதிரியும் நம்ம அமல்கள் தேவைப்படுவதை போல இப்படிப்பட்ட ஒரு மோசமான போக்கு இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய ஒரு அன்பான, ஒரு பணிவான நசீஹத் என்னவென்றால், தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த சூறாக்களை, அதை பேணி அந்த சுன்னத்துகளை தொழுகையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இது ஒரு கட்டாயமான, பின்பற்ற வேண்டிய அவசியமான ஒரு சுன்னத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அதிகப்படியான ஒரு சில விளக்கங்கள் நமக்கு தேவைப்பட்டதனால இந்த இடத்துல இதை சொல்லிக்கொண்டு நினைவூற்றிக் கொண்டேன். அடுத்ததாக திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். சூரா அஷம்ஸ் என்ன செய்திகளை கூறியதோ அதை விவரிக்கக்கூடியதாகவும் அதை உறுதி செய்யக்கூடியதாகவும் இந்த சூரா இருக்கிறது. அதே போலதான் பெண்கள் வீட்டில் நீங்க ஃபஜ்ர் தொழுதாலும் லொஹர் தொழுதாலும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய அந்த சூறாக்களின் அடிப்படையில் உங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ முடிஞ்சிச்சு கதை என்பதற்காக வேண்டி அவசர அவசரமா குனிஞ்சு எந்திரிச்சு ஓடி போயிடாதீங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் குறைந்தது ஒரு 1/4 மணி நேரமாவது நீங்க நேரம் கொடுங்க, அரை மணி நேரம் கொடுங்க. அமைதியா ருக்கு சுஜூது நிலையில இருந்து தொழுது அந்த ஃபர்லான தொழுகைகளை உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கான சொர்க்கத்திற்கான மிகப்பெரிய பொக்கிஷமாக பேணிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்த சூறாவிற்கு முன்னர் இறக்கப்பட்ட அத்தியாயத்துடனும் இதற்கு பின்னர் இறக்கப்பட்ட அத்தியாயத்துடனும், அதாவது சூரத்துல் அலா, சூரத்துல் ஃபஜர், இந்த அத்தியாயங்களுடன் இந்த சூரா தெளிவான தொடர்புடையதாகவும் அந்த சூறாக்களில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை மேலும் வலுப்படுத்தக்கூடியதாகவும், கவனிங்க, இந்த சூறாவிற்கு முன்னர் இறக்கப்பட்ட அத்தியாயத்துடனும், அதாவது சூரத்துல் அலா, இதற்கு பின்னர் இறக்கப்பட்ட அத்தியாயத்துடனும், அதாவது சூரத்துல் ஃபஜர், இந்த சூரா தெளிவான தொடர்புடையதாகவும் அந்த சூறாக்களில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை மேலும் வலுப்படுத்தக்கூடியவையாகவும் மனதில் நன்கு பதிய வைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்ப சூரத்துல் அலா, அப்புறம் இந்த சூரத்துல் லைல், அடுத்ததாக சூரா அல் ஃபஜர், இது எல்லாமே அப்படியே ஒரே அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட முக்கியமான சூறாக்கள். மறுமையை உணர்த்தக்கூடியது, மூமின்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது, அவர்களுக்கு மறுமையினுடைய அந்த லட்சியத்தின்படி வாழ வேண்டும், அநியாயக்காரர்கள் அழிக்கப்படுவார்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள் நீதவான்கள் மூமின்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள், மூமின்கள் ஒருபோதும் வீழமாட்டார்கள் என்ற அந்த ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடியவையாக இந்த சூறாக்களின் கருத்துகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இடையில எங்கேயாச்சும் பாயிண்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிடாதீங்க, சரியா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அடுத்து இந்த சூராவுடைய மூன்றாவது படிப்பினையாக சூரா அல் ஃபஜ்ரிலிருந்து சூரா அல் லுஹா வரை உள்ள 5 அத்தியாயங்கள் நோக்கங்களால், தலைப்புகளால் ஒன்றிணைந்தவையாக இருக்கின்றன. சூரத்துல் ஃபஜ்ரை முன்னாடி வைத்துக் கொள்ளுங்க. அதே போல சூரத்துல் ஃபஜ்ருக்கு அடுத்து நம்ம என்ன படித்தோம்? சூரத்துல் ஃபஜ்ருக்கு பிறகு லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் படிச்சோமா? அதுக்கப்புறம் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, அப்புறம் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, அப்புறம் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா, அதுக்கடுத்து வல்துஹா. இப்படியாக இந்த சூறாக்கள் அனைத்துமே சரியா நோக்கங்களாலும் தலைப்புகளாலும் ஒன்றிணைந்தவையாக இருக்கின்றன. நான்காவது, அல்லாஹுவின் சத்தியங்கள் மூலமாக அவனது படைப்புகளின் அற்புதங்களையும் தத்துவங்களையும் சிந்திக்க தூண்டுதல். இதை நம்ம எல்லா பாடங்கள்லையுமே ஓரளவுக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வானே, ஆனால் ஏன் சத்தியம் செய்கிறான்? அந்த பொருள் அவனுடைய படைப்புகளிலேயே மிக ஒரு பிரம்மாண்டமான பொருள். அல்லாஹு தஆலா பல தத்துவங்களையும் பல ஞானங்களையும் நுட்பங்களையும் அந்த படைப்பிலே வைத்திருக்கிறான். மனிதர்கள் அது குறித்து சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். அதன் மூலமாக அந்த படைப்பினுடைய பலன்களை, பிரம்மாண்டத்தை அறிந்து கொள்வதோடு அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய சத்தியங்களுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கும். கவனிங்க, 5வது படிப்பினை, அல்லாஹு தஆலா சத்தியம் செய்த ஒவ்வொரு படைப்பை சிந்திப்பதின் மூலமாக அல்லாஹுவின் பேராற்றலை புரிதல். 4வது 5வது திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன், கவனிங்க. அல்லாஹுவின் சத்தியங்கள் மூலமாக அவனது படைப்பின் அற்புதங்களையும் தத்துவங்களையும் சிந்திக்க தூண்டுதல். அல்லாஹுவின் சத்தியங்கள் மூலமாக அவனது படைப்புகளின் அற்புதங்களையும் தத்துவங்களையும் சிந்திக்க தூண்டுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த படைப்புகள் மேல சத்தியம் செய்யறானோ அந்த படைப்புகள் ரொம்ப அற்புதமான படைப்புகள், சரியா? அந்த படைப்புகளுக்குள்ளார நிறைய தத்துவங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதை நாம் புரிய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லதீன யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அந்த நல்லவர்கள் புத்திசாலிகள் யார்? வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதிலே அவர்கள் சிந்திப்பார்கள், பிறகு அல்லாஹ்வை புகழ்வார்கள். சுப்ஹானக, பரிசுத்தமான எங்கள் இறைவனே, நீ இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லையே என்பதாக அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்வார்கள். அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? மா ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த இல்லா பில் ஹக். வானங்களையும் பூமியையும் நாம் ஒரு சத்தியமான உண்மையான காரணத்திற்காகவே தவிர படைக்கவில்லை. அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா. உங்களை வீணாக நாம் படைத்து
படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமிகளையும் வீணாக விளையாட்டாக படைத்திருக்கிறான் என்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? இப்படியாக அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகளை யார் அலட்சியம் செய்கிறார்களோ, சிந்திக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி ஆராயவில்லையோ, அந்த படைப்புகளை ஆராய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றலை, அற்புதங்களை, தத்துவங்களை, ஞானங்களை யார் புரியவில்லையோ அத்தகையவர்களை அல்லாஹு தஆலா ரொம்ப இழிவாக குறைத்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். கவனிங்க, 5வது படிப்பினை அல்லாஹு தஆலா சத்தியம் செய்த ஒவ்வொரு படைப்பை சிந்திப்பதின் மூலமாக அல்லாஹுவின் பேராற்றலை புரிதல். 6வது படிப்பினை இரவும் அதன் இருளும் பகலும் அதன் வெளிச்சமும் அல்லாஹுவின் மாபெரும் அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். சுப்ஹானல்லாஹ். நமக்கு இது பழகி போயிட்டதுனால அன்றாடம் நம்ம கண்ணு திறந்ததிலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே இவற்றையெல்லாம் பார்த்து பழகி சிந்திக்காததுனால இது நமக்கு ஒரு பெருசா தெரியல. இதே ஒரு மனிதன் ஒரு ராட்சச லைட்டை ஒரு மனுஷன் ஒரு கிரவுண்டில் ஏற்படுத்தி அந்த இரவு நேரத்தில் விளையாட்டுக்கோ வேடிக்கைக்கோ அந்த ஒரு பரந்த மைதானத்தையே வெளிச்சமாக்குனா, என்ன வெளிச்சம் பாருங்க, என்ன லைட்டு பாருங்கன்னு புகழ்றோம். அதே போல அந்த வெளிச்சம் போய் இருள் வரும் பொழுது என்ன இருளா இருக்கு என்பதாக நம்ம சிந்திக்கிறோம். ஆனா அந்த இருளையும் அந்த வெளிச்சத்தையும் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து பார்த்து பழகிய காரணத்தினால அதில் இருக்கக்கூடிய அந்த பேர் அற்புதங்கள், அந்த அபாரமான அந்த சக்திகள், அபாரமான அந்த படைப்பினுடைய அந்த தோற்றங்களை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். பழகிவிட்டதுனால அதை பற்றி நம்ம சிந்திப்பதில்லை. புரியுதுங்களா? இரவும் அதன் இருளும் அதே போல பகலும் அதன் வெளிச்சமும் அல்லாஹுவின் மாபெரும் அத்தாட்சியில் உள்ளவையாகும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த சூரிய வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் அது காலையில் உதிக்கிறது, மாலையிலே மறைகிறது, மறைகிற நேரத்தில் இன்னொரு பகுதியிலே பூமியிலே அது உதிக்கிறது, அந்த பகுதியை வெளிச்சமாக்குகிறது. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான சதுர மைல்களை ஒரே ஒரு விளக்கை கொண்டு அதை முற்றிலுமாக வெளிச்சமாக்கி வைத்து விடுகிறான். அந்த வெளிச்சம் வர்றதுக்கு மனிதன் எதுவுமே செய்ய தேவையில்லை. அவன் வீட்டில் ஒரு துவாரம் இருந்தா போதும், அதன் மூலமாக அந்த வெளிச்சத்தை அல்லாஹ் அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். இப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டமான வெளிச்சம் மனிதனுடைய எந்த செலவும் அதற்கு செய்யப்படுறதில்லை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறான். இந்த சூரிய வெளிச்சம் இருப்பதின் மூலமாகத்தான் மனிதனால உணவு உட்கொள்ள முடிகிறது. அவனுடைய கால்நடைகளுக்கு தேவையான தீனிகள், மனிதனுக்கு தேவையான உணவுகள், அந்த உயிரினங்கள் வாழ்வது எல்லாமே இந்த சூரிய வெளிச்சத்தின் மூலமாக தான். சூரிய வெளிச்சம் இல்லாமல் இந்த பூமி இருந்திருக்குமே ஆனால் இதுல எந்த புற்பூண்டுகளும் முளைத்திருக்காது, மனிதனும் வாழ முடியாது, கால்நடைகளும் வாழ முடியாது, எந்த தாவரங்களும் இருந்திருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த வெளிச்சத்திலே வைத்திருக்கிறான். அதே போல இரவனுடைய இருள் அதுவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. அடுத்தடுத்த படிப்பினைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்து கொண்டே போவோம். கவனிங்க, இரவும் அதன் இருளும், இரவும் அதன் இருளும் அதே போல பகலும் அதன் வெளிச்சமும் அல்லாஹுவின் மாபெரும் அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். 7வது படிப்பினை வெளிச்சமான இடத்தை இருளாக்குவதற்கும் இருளான இடத்தை வெளிச்சமாக்குவதற்கும் மனிதன் மாபெரும் செலவுகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அது மனிதனுக்கு சாத்தியமாகாது. சரியா? வெளிச்சமான இடத்தை இருளாக்குவதற்கும் இருளான இடத்தை வெளிச்சமாக்குவதற்கும் மனிதன் மாபெரும் செலவுகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அது மனிதனுக்கு சாத்தியமாகாது. வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. அதே போல ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை மறைத்து அந்த இடத்தை இருளாக்க முடியாது. சரி, ஆனால் அல்லாஹு தஆலாவின் மாபெரும் ஞானத்தின் வெளிப்பாடுதான் அவன் இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி வரக்கூடியதாக படைத்திருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் 8வது படிப்பினை மிஸ் பண்ணிட்டேன். கவனிங்க, திரும்ப 7ல இருந்து வருவோம். வெளிச்சமான இடத்தை இருளாக்குவதற்கும் இருளான இடத்தை வெளிச்சமாக்குவதற்கும் மனிதன் மாபெரும் செலவுகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் அது மனிதனுக்கு சாத்தியமாகாது. சரியா? 8வது படிப்பினை அல்லாஹ் நாடி இருந்தால்
அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் மனிதனுக்கு இருளை மட்டும் படைத்திருக்கலாம், வெளிச்சமே இல்லாமல் மனிதனை இருளிலே வைத்திருக்கலாம், அல்லது வெளிச்சத்தை மட்டும் படைத்து மனிதனை எப்பொழுதுமே இந்த வெளிச்சத்தில் வைத்திருக்கலாம், இருளே இல்லாமல். ஆனால் அல்லாஹுவின் 9வது படிப்பினை, ஆனால் அல்லாஹுவின் மாபெரும் ஞானத்தின் வெளிப்பாடுதான் அவன் இருளையும் அல்லாஹுவின் மாபெரும் ஞானத்தின் வெளிப்பாடுதான் அவன் இருளையும் வெளிச்சத்தையும் மாறி மாறி வரக்கூடியதாக படைத்திருப்பது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறான். பிறகு அந்த வெளிச்சத்தினுடைய தேவைகளை மனிதன் நிறைவேற்றி கொண்ட போது அவனுக்கு தேவையான ஓய்வுக்காக இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருகிறான். சூரா அல் கஸஸ்ல இது குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பேர் அற்புதங்களில் ஒன்றாக இதை குறிப்பிட்டு நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறான். அதாவது, உங்களுக்கு அவன் இரவை நீடித்து நிரந்தரமாக ஆக்கியிருந்தால் பகலை உங்களால் கொண்டு வர முடியுமா? வேறு கடவுள்கள் இருக்கிறார்களா பகலை கொண்டு வருவதற்கு? அல்லது வெளிச்சமான பகலையே உங்களுக்கு நிரந்தரமாக ஆக்கியிருந்தால் நீங்கள் ஓய்வெடுப்பதற்கு தேவையான இருளை உங்களால் கொண்டு வர முடியுமா? நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களில் யாராவது ஒரு தெய்வம் இருக்கிறதா வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு இருளை போக்கி? அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறான். அந்த ஆயத்தை நம்ம பார்த்துப்போம் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க. அல்லாஹு தஆலா கேட்கிறான், சூரா அல் கஸஸ் உடைய 71, 72 ஆகிய 2 வசனங்கள். கவனிங்க, சூரா அல் கஸஸ் உடைய 71, 72 அதே போல 73 அந்த வசனங்களை படிக்கிறேன். கவனிங்க. قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. الله أكبر. எல்லாம் படிக்கணும், சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரியறதுக்கு எப்படி ஈமான் வரும், யக்கீன் வரும்? குர்ஆனை படிக்கணும், ஓதணும், சிந்திச்சு படிக்கணும். அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். கவனிங்க, அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரஐத்தும் ஓ உலக மக்களே நீங்கள் அறிவித்து தாருங்கள், இன் ஜஅலல்லாஹு அலைக்கும், இன் ஜஅல ஆக்கினால் அல்லாஹ் அலைக்கும் உங்கள் மீது அல்லைல இரவை சர்மதன் நிரந்தரமானதாக இலா யௌமில் கியாமத்தி மறுமை நாள் வரை அப்படியே நிரந்தரமாக இரவை அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஆக்கிவிட்டால் மன் இலாஹுன் யார் ஒரு கடவுள் இருக்கிறார் கைருல்லா அல்லாஹுவை அன்றி யஅதீக்கும் பிதியாஇன் வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு அஃபலா தஸ்மஊன் நீங்கள் எனது வசனங்களை கேட்க மாட்டீர்களா, செவியுற மாட்டீர்களா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரஐத்தும் ஓ உலக மக்களே நீங்கள் எனக்கு அறிவித்து தாருங்கள், அல்லாஹுவை அன்றி வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்களே நீங்கள் சொல்லுங்கள், இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுன் நஹார் அல்லாஹ் உங்கள் மீது பகலை சர்மதன் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால் இலா யௌமில் கியாமத்தி மறுமை நாள் வரை மன் இலாஹுன் வேறு கடவுள் யார் இருக்கிறார்கள் கைருல்லா அல்லாஹுவை அன்றி யஅதீக்கும் பிலைலின் உங்களிடத்திலே இரவை கொண்டு வருவதற்கு. எத்தகைய இரவு? தஸ்குனூன ஃபீஹி அதிலே நீங்கள் ஓய்வெடுக்கின்றீர்களே, உடல் ஆரோக்கியத்தை நிம்மதியை பெறுகிறீர்களே, தங்கிக் கொள்கிறீர்களே, அத்தகைய இரவை உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இருக்கிறார்களா? அஃபலா துப்சிரூன் நீங்கள் கண்ணிருக்கிறதே பார்க்க மாட்டீர்களா? வமிர் ரஹ்மத்திஹி அல்லாஹ்வுடைய கருணையில் உள்ளதுதான் ஜஅல லக்கும் உங்களுக்கு அவன் படைத்திருக்கிறான் அல்லைல இரவை வன்னஹார இன்னும் பகலை. இரவை எதுக்கு படைச்சா? லிதஸ்குனு ஃபீஹி அதிலே நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக. புரியுதா? ஊர் சுத்துறதுக்காக அல்ல,
வலிதப்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய பகலை ஏன் படைத்தா? வலிதப்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய உஜீபனத்திலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து அவனுடைய அருளிலிருந்து நீங்கள் தேடிக்கொள்வதற்காக, வலஅல்லக்கும் தஷ்குரூன், இன்னும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. பகலை அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தணும், இரவை அல்லாஹ் கொடுத்ததுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதனாலதான் தூங்கி எந்திரிச்சவனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது. அதே போல இரவுல ரிஸ்கை தேடும் பொழுது ஒவ்வொரு ரிஸ்க் நமக்கு கிடைக்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ், உடுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹ், வெளியே போய் கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை எப்பொழுதுமே அடியான் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து 10வது படிப்பினை, அல்லாஹ்வின் எந்த ஒரு படைப்பை போன்றும் மனிதனால் படைக்க முடியாது. இது சேலஞ்ச். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சத்தியம் செய்வதன் மூலமாக மனிதனிடத்துல ஒரு சவால் விடுறான். அல்லாஹுவை தவிர வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்களவா, சரிப்பா உங்க தெய்வங்கள்ட்ட சொல்லுங்களேன், ஒரு இரவை படைக்கிறதுக்கு ஒரு பகலை படைக்கிறதுக்கு ஒண்ணுமே விளங்காத மண்ணுங்க, புரியுதா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள் தானே இது, அந்த மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள்ல இருந்த அந்த சிலை வணங்கிகள், காபத்துல்லாலேயே 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களை பார்த்து இந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. இரவின் மீது அல்லாஹ் தஆலா படைத்த இறைவன் சத்தியம் செய்யறான், உங்க அதாவது சிலைகள் யாரை நீங்க வணங்குறீங்களோ அதுக்கு ஏதாவது படைக்கிறது சக்தி இருந்தா எங்க ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க பார்க்கலாம், தான் படைத்த இரவை பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் முடியாது, புரியுதுங்களா? அல்லாஹுவின் எந்த ஒரு படைப்பை போன்றும் மனிதனால் படைக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய எந்த ஒரு படைப்பை போன்றும் மனிதனால் படைக்க முடியாது. 11வது, அல்லாஹுவின் படைப்புகளில் இரவும் அதன் பலன்களை கவனித்து மிகவும் அற்புதமானதும் அவசியமானதும் ஆகும். சில பேர் என்ன நினைச்சுப்பாங்க, இரவுனா அது ஒரு கெட்டது, பகல்னா அது ஒரு நல்லதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இரவனுடைய பலன்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இரவை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதாக. அப்படி பார்க்கும் பொழுது இரவு அல்லாஹுடைய படைப்புகள்ல ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான படைப்பு. மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனை சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. 12, அவ்வாறு பகலும் அதன் நன்மைகளை கவனித்து மிக அற்புதமானதும் அவசியமானதும் ஆகும். 11, 12 திரும்ப ஒரு தடவை படிக்கிற, அதனுடைய விளக்கம் தான் அடுத்தடுத்து அப்படியே வரும். கவனிங்க, அல்லாஹுவின் படைப்புகளில் இரவும் அதன் பலன்களை கவனித்து மிக அற்புதமானதும் அவசியமானதும் ஆகும். 11வது படிப்பினை. 12வது படிப்பினை, அல்லாஹுவின் படைப்புகளில் இரவும் அதன் பலன்களை கவனித்து மிகவும் அற்புதமானதும் அவசியமானதும் ஆகும். 12வது, அவ்வாறு பகலும் அதன் நன்மைகளை கவனித்து மிக அற்புதமானதும் மிக அவசியமானதும் ஆகும். 13வது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹுவின் படைப்பாகும். இந்த உலகத்துல எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ, நம்ம கண்ணுக்கு தெரியுதோ நம்ம கண்ணுக்கு தெரியலையோ, நாம் எதை உணர்றோமோ எதை உணர முடியாமல் இருக்கிறதோ, எதை நமது காதால் செவியுறுகிறோமோ செவியுற முடியாமல் இருக்குமோ, இந்த பிரபஞ்சத்தில் எது இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தாங்க. அல்லாஹ் படைக்காம ஒன்றுமே இருக்க போறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹு தஆலாவுடைய படைப்பு. ஏன் இதை சொல்றோம், பின்னாடி படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஆகவே இரவு என்பது வெளிச்சமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, இருளும் இரவும் அல்லாஹுவின் படைப்புகளாகும். புரிஞ்சுக்குங்க. இந்த அறிவியல்னு சொல்லுவாங்க, அறிவியல் இருக்கிறவங்க எல்லாமே அறிவாளி கிடையாது. அறிவியல் என்று சொல்லிக்கொண்டு அறிவினுடைய ஒரு பகுதியை பயன்படுத்திவிட்டு அறிவினுடைய மறுபகுதியை பயன்படுத்தாதவர்கள் தான் பெரும்பாலும் அறிவியல்கள்ல பெரிய அறிவியலாளர்கள் என்பதாக போற்றப்படுவாங்க. அறிவியலாளர்கள் யார் அல்லாஹுவை குர்ஆனை நம்பிக்கை கொள்ளவில்லையோ, யார் இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாம் யார் குறை புத்தி உடையவர்கள். புத்தியினுடைய ஒரு பகுதியை பயன்படுத்திவிட்டு புத்தியினுடைய மறுபகுதி, அதுதான் ரொம்ப பெருசு, அதை பயன்படுத்தாத முட்டாள்கள், வீணர்கள். புரியுதா? அதனால பெரிய அறிவியல்வாதின்னு பார்த்து ரொம்ப தூக்கி மெச்சாதீங்க. அல்லாஹுவை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக, மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்களாக, அறிவியலுடைய அற்புதங்களை வெளிப்படுத்திய இந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் அவர்களை நம்ம மெச்ச வேண்டிய அவசியமே கிடையாது.
விஷயத்துக்கு வாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இரவுனா என்ன அப்படின்னு ஒரு அறிவியலாளர்கிட்ட கேட்டா, இரவுனா என்னங்க, சூரியன் இல்லாம போயிருச்சுன்னா இரவுங்க. இருள்னா என்னங்க, வெளிச்சம் இல்லாம போயிருச்சுன்னா அந்த இடத்துல இருள் வந்துருதுங்க, அவ்வளவுதாங்க. இருள்னு ஒரு தனியா படைப்பு இல்லை என்பதாக ரொம்ப பெரிய அறிவாளி புத்திசாலியா பேசுற மாதிரி பேசுவாங்க. அட முட்டாளே, இருளையும் அல்லாஹ் படைத்ததுனாலதான் அந்த இருள் ஏற்பட்டது. வெளிச்சம் இல்லாமல் போனது அதற்கு ஒரு வெளிப்படையான காரணமாக இருக்கலாமே தவிர, மாறாக அந்த வெளிச்சம் இல்லாமல் போகும்போது இருள் என்று ஒன்று வந்தது, அல்லாஹுடைய படைப்பால் வந்தது. அதுவும் இருளும் அல்லாஹுடைய படைப்பு. புரியுதா? கவனிங்க. அதனாலதான் இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். 13வது படிப்பினை, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹுவின் படைப்பாகும். ஆகவே இரவு என்பது வெளிச்சம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, இருளும் இரவும் அல்லாஹுவின் படைப்புகளாகும். எப்படி பகலும் சூரியனும் அல்லாஹுவின் படைப்புகளோ அவ்வாறு. அப்ப சூரியனை படைத்தான், அல்லாஹ் பகலை உண்டாக்கினான் என்பதை போலதான் அந்த சூரியனை போக்குறது, அதற்கு பிறகு இருளை கொண்டு வர்றது, இருள் என்ற அந்த கான்செப்ட், புரியுதா? அது அல்லாஹ் படைத்த ஒன்றை தவிர, அது சூரியன் இல்லாமல் போனதால், வெளிச்சம் இல்லாமல் போனதால் ஏற்பட்ட ஒன்றாக அது நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாது. இரவை அல்லாஹ் படைக்கிறான், இருளை அல்லாஹ் படைக்கிறான். எப்படி சூரியனை பகலை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறானோ, எப்படி சூரியனும் பகலும் அல்லாஹ்வுடைய படைப்புகளோ, அதே போலதான் இரவும் அதில் இருக்கக்கூடிய இருளும் அல்லாஹ்வுடைய படைப்புகள். இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஹைர். 15வது படிப்பினை அடுத்ததுக்கு நம்ம அப்படியே போறோம். இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பியது என்பதை இருள் சூழ்வதை கொண்டு ஒப்பிடலாம். வல் லைலி இதா யக்ஷா, இரவின் மீது சத்தியமாக அந்த இரவு சூழ்ந்து கொள்ளும் பொழுது, இரவின் மீது சத்தியமாக அந்த இரவு சூழ்ந்து கொள்ளும் போது, அப்ப இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பியது என்பதை இருள் சூழ்வதை கொண்டு ஒப்பிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை எந்த இடத்துல இறக்குறான், எந்த பகுதியில் இறக்குறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவுடைய தாவா பணி காலத்துல மக்காவுடைய வாழ்க்கையில இறக்குறான். அப்ப மக்காவுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? முழுக்க முழுக்க சோதனைகளால் நிரம்பிய வாழ்க்கை, அச்சத்தால் நிரம்பிய வாழ்க்கை, ஆபத்துகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப அது எப்படி ஒரு ஒப்பிடப்படுகிறது? இரவை கொண்டு. அப்ப இரவுல கடுமையான இருள், இரவுல ஒரு மனிதன் தனியாக சிக்கிக் கொள்வானே, ஆனால் எப்படிப்பட்ட ஒரு அதாவது சூழ்நிலைகள் அவன் வசிப்பான். அல்லாஹு தஆலா அந்த மக்காவுடைய வாழ்க்கையை இரவோட ஒப்பிடுகிறான். சரி, அப்படி இரவோட ஒப்பிடும் பொழுது அடுத்தது பாருங்க, 16வது படிப்பினையில சோதனைகள் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கும் என்பதை பகலின் வெளிச்சம் வெளிப்படுவதை கொண்டு ஒப்பிடலாம். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹார் இதா தஜல்லா, இரவின் மீது சத்தியமாக அது படரும் பொழுது, பகலின் மீது சத்தியமாக அது வெளிச்சமாகும் பொழுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இந்த இடத்துல இரவு சொல்றாங்க. மக்காவுடைய வாழ்க்கையினுடைய அந்த எல்லா, அதாவது இஸ்லாமுடைய ஆரம்ப காலம், தாவாவுடைய 2 கட்டங்களிலே முதல் கட்டம், தாவாவுடைய 2 பகுதிகளிலே முதல் பகுதி. அது என்ன முதல் பகுதி? மக்காவுடைய பகுதி, மக்காவுடைய தாவாவுடைய காலகட்டம். அந்த பகுதி என்பது அது ஒரு இரவை போல. ஏன்? அவ்வளவு பெரிய ஆபத்துகளாலும் சோதனைகளாலும் சிரமங்களாலும் இன்னல்களாலும் உயிர் பலிகளாலும் ஏனைய நெருக்கடிகளாலும் சூழப்பட்டது. அப்ப எப்படி இரவுக்கு பிறகு பகல் வெளிச்சமாகி அந்த இரவில் இருந்த ஆபத்துகளை, பயங்களை, அந்த அச்ச உணர்வுகளை போக்குகிறதோ, கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கைக்கு ஹிஜ்ரத் செய்த போது, சஹாபாக்கள் மதீனா வாழ்க்கைக்கு ஹிஜ்ரத் செய்த போது அது ஒரு பகலை போன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலை கொண்டு இரவை போக்கியதை போன்று, பகலை கொண்டு இரவில் இருந்த அச்சத்தை பயத்தை போக்கியது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மூமின்களுடைய சோதனைகளை போக்குவான் என்பதற்கான ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன் அறிவிப்பாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கவனிங்க, 15வது படிப்பினை, இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பியது என்பதை இருள் சூழ்வதை கொண்டு ஒப்பிடலாம். 16 சோதனைகள் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கும் என்பதை பகலின் வெளிச்சம் வெளிப்படுவதை கொண்டு ஒப்பிடலாம். அப்ப அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும். சரியா? நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எப்படி அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள்?
வாழ்க்கையில ஒரு நெருக்கடி சிரமம் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் வீரமாக, தைரியமாக, துணிச்சலாக இருப்பவர்களை விட, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, அல்லாஹுவிடம் உதவியை, அல்லாஹுவிடம் விடுதலையை எதிர்பார்த்திருப்பவர்களை விட சோர்ந்து விடக்கூடியவர்களும், நிராசையடைந்து விடக்கூடியவர்களும், தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளக்கூடியவர்களும் தான் பெரும்பாலும் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். இது என்ன? அல்லாஹ்வுடைய விதியை, அல்லாஹ்வுடைய நியதியை அவர்கள் புரியவில்லை. எப்படி இரவுக்கு பிறகு வெளிச்சம் பகல் இருக்கிறதோ அதே போலதான் இரவை போன்ற இந்த குழப்பங்களுக்கு பின்னால், கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள், இன்னல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு பின்னால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, நமக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய பகலை போன்ற அந்த சூழ்நிலைகளை உருவாக்குவான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு கஷ்டம் இருந்திருக்கும், அந்த கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்காமல் விடமாட்டான். சரி, அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கும். சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்லடியார்களை அதிகமாக சோதிப்பான், சில நல்லடியார்களை குறைவாக சோதிப்பான். சில நேரங்களில் நல்லடியார்களுக்கு அவர்களுடைய சோதனையினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி கொடுப்பான். இன்னொரு பகுதியை அவர்களுக்கு ஆகிரத்துக்கான தரஜாத்துகளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா விட்டு விடலாம். இது அல்லாஹுடைய செயலை பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டிப்பா ஒரு சமூகமா, ஒரு சமுதாயமா எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வானே தவிர அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை கைவிட்டு விட மாட்டான். மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் கபீஸ மினத் தய்யிப். ஒருபோதும் அல்லாஹு தஆலா முஃமின்களை காஃபிர்களிடத்தில் அதாபு படும்படி அல்லாஹ் விட்டு விட மாட்டான். நல்லவர்கள் யார், அசுத்தமானவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரிக்க விரும்புகிறான். புரியுதா? இன்றைக்கு இந்த காசா மக்களுடைய இந்த யுத்தம் மட்டும் இன்று நிகழாமல் இருந்திருக்குமானால் நம்ம என்ன, யாரையெல்லாம் அவுலியாக்கள், யாரையெல்லாம் மிகப்பெரிய ஒரு தௌஹீத்வாதிகள், யாரையெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டிகள் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தோமோ, ஒரு அற்புதமான ஒரு அரசாங்கமாக நினைத்துக் கொண்டிருந்தோமோ, அவர்களுடைய உண்மை நிலைமைகள் எல்லாம் புரிய வருது. யாரையெல்லாம் நம்ம முஸ்லிம்களாகவே மதிக்காம, அவர்களை பற்றியே பேசாமல் அலட்சியம் செய்து கொண்டிருந்தோமோ, அந்த முஸ்லிம்களுடைய ஈமான், யக்கீன், தத்ஹியா, தியாகம், அவர்களுடைய மன உறுதி, அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு இன்று வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால சோதனைகள் என்பவை இருக்கின்றது. அது மூமின்களை, முனாஃபிக்குகளை, குஃபார்களை பிரிக்கக்கூடியது. அல்லாஹு தஆலா மக்கால ஒரு விதமான சோதனையை கொடுத்தான், மதீனால வந்ததுக்கு பிறகு அங்கேயும் அல்லாஹு தஆலா ஒரு விதமான சோதனைகளை கொடுத்தான், போர்கள் நிகழ்வதன் மூலமாக. அப்படி போர்கள் நிகழும் பொழுதுதான் முனாஃபிக்குகள் யார் என்பவர்கள் வெளிப்பட்டார்கள். யார் அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, மறுமைக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்கள் என்பதற்கு மத்தியிலேயும், யார் உலக ஆதாயங்களுக்காக, செல்வங்களுக்காக, உலக வாழ்க்கையின் வசதிகளுக்காக இந்த மார்க்கத்தை ஏற்றார்கள் என்பதையும் அங்க நடந்த ஜிஹாது தான், போர் தான் பிரிக்கிறது. சரியா? அதை நம்ம அப்படியே நம்முடைய சமகாலத்திலே நம்ம பார்த்துக் கொள்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சகத்தை விட்டும் அதன் கிளைகளை விட்டும் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன். சரி, இப்ப திரும்ப விஷயத்துக்கு போவோம். கவனிங்க, 15வது படிப்பினை மீண்டும் படிக்கிற. இந்த உலகம் சோதனைகளால் நிரம்பியது என்பதை இருள் சூழ்வதை கொண்டு ஒப்பிடலாம். 16வது, சோதனைகள் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கும் என்பதை பகலின் வெளிச்சம் வெளிப்படுவதை கொண்டு ஒப்பிடலாம். 17வது, அப்படித்தான் நேர்வழியின் தொடக்கம் சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும், அப்படித்தான் நேர்வழியினுடைய தொடக்கம் சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் கண்டிப்பாக நேர்வழியானது வழிகேடுகளை ஒரு நாள் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மிகைத்தே தீரும். புரியுதா? கவனிங்க, 17வது படிப்பினை. அப்படித்தான் நேர்வழியின் தொடக்கம் சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் கண்டிப்பாக நேர்வழியானது வழிகேடுகளை ஒரு நாள் அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மிகைத்தே தீரும். நிறைய அல் குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்க சூரா சஃப் படிங்க, சூரா தௌபாவை படிங்க. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா
ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அதே போல இன்னொரு இடத்துல வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த நேரு வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மிகைக்க வைப்பான். இணை வைப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே, இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்தாலும் சரியே, இஸ்லாம் ஒரு நாள் மிகைத்தே தீரும். அந்த நம்பிக்கையில தான் இஸ்லாமை நம்ம பின்பற்றணுமே தவிர ஏதோ சும்மா போய் லொப்பு தோப்புக்கரணம் போட்ட மாதிரி பள்ளிவாசல உளுந்து எந்திரிச்சிட்டு வர்றது தொழுகை அல்ல. தொழுகை என்பது என்ன? ஒரு மூமினுக்கு ஈமானை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுக்கு யக்கீனை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுக்கு இஸ்ஸத்தை உணர வைக்கக்கூடியது. நான் அல்லாஹ்விற்கு முன்னால் சிரம் தாழ்த்தி விட்டேன், பணிந்து விட்டேன், இனி எந்த உலக சக்திக்கு முன்னாடியும் நான் பணிய வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு விட்டேன், இனி உலகத்தினுடைய எந்த ஒரு சட்டமும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணாக இருக்கும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அல்லாஹ்விற்கு பணிந்து விட்டேன் என்ற மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய ஈமானிய உணர்வை கொடுக்கக்கூடியதுதான் தொழுகை. அந்த தொழுகை அப்படிப்பட்ட உணர்வோடு தொழுகணும். சும்மா வெறும் பயந்துகிட்டு குனிஞ்சு எந்திரிச்சு போறதுக்கு பேர் என்ன? இல்ல, தொழுகை அல்ல. சொர்க்கத்தை ஆசைப்படுவது போன்று தொழுகையிலே நரகத்தை பயப்படுவது போன்று இந்த உலகத்திலே இஸ்லாம் ஈமான் வெல்லும், இஸ்லாம் ஈமான் உயரும், ஓங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக முஸ்லிம்களை ஓங்க வைப்பான், வெற்றி அடைய செய்வான். நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் என்ற அந்த உறுதியோடு அந்த தொழுகையை நிறைவேற்றணும். புரியுதுங்களா? அதனாலதான் போர் மைதானத்தில் கூட அல்லாஹு தஆலா தொழுகையை மன்னிக்கல. ஏன் மன்னிக்கலன்னு அர்த்தம்? தொழுகையை விடும்படி அல்லாஹ் சொல்லல. அப்பயும் நீங்க தொழுது கொண்டிருங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறானே. காரணம் என்ன? தொழுகை தான் ஒரு மூமினுக்கு அல்லாஹுக்கு மட்டுமே பணியக்கூடிய, அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான ஒவ்வொரு சக்திகளையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு ஈமானிய வலிமையை கொடுக்கக்கூடிய அத்தகைய வலிமையோடு தொழுகணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு மனிதன் தொழுகிறான், அதே நேரத்தில் குஃபார்களுக்கு பயப்படுறான், யஹூதி நஸ்ரானிக்கு பயப்படுறான், அவர்களுக்கு பணிஞ்சு போறான்னா அப்ப என்ன அர்த்தம்? அவன் இன்னும் தொழுகையா தொழலன்னு சொல்லி. புரியுதா? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழுதாங்க. அப்ப அவங்களுக்கு ஈமான் யக்கீன் கிடைச்சிச்சு. குஃபார்களே, என்னை கொல்ல வேண்டும் என்று தானே நினைக்கிறீங்க, தாராளமா கொல்லுங்க. நான் ஒரு முஸ்லீமாக கொல்லப்படும் பொழுது எனக்கு வேற என்ன கவலை இருக்குது? நான் ஒரு முஸ்லீமான நிலையில் மரணிக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பிரச்சனை உங்களுக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தாங்க. அப்ப அந்த தைரியம் எதன் மூலமாக வந்தது? ஈமான் மூலமாக, அந்த 2 ரக்காத் நஃபில் தொழுகையின் மூலமாக. இன்றைய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்யறோம்? காபத்துல்லாஹ்லயே போய் உளுந்து தொழுகிறாங்க. அப்படிப்பட்ட தொழுகையினால அந்த ஈமான், அந்த யக்கீன், அந்த இஸ்லாம், அந்த உறுதி, அந்த தக்வா, அந்த பயம் கிடைக்கலனா அப்ப அந்த தொழுகையை கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. சரியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு பக்கம் தொழுகிறது, ஒரு பக்கம் கூத்து கும்மாளம், ஒரு பக்கம் தொழுகிறது, இன்னொரு பக்கம் ஹராமிகள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானவர்களுடைய சட்டங்களை அங்கீகரித்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி குர்ஆன் சட்டங்களை மாற்றுவது, ஹதீஸ் சட்டங்களை மாற்றுவது, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாடுகள்ல குஃபார்கள், முஷ்ரிக்குகள், மஜூசிகளுடைய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வருது, முஸ்லிம்களை நசரானிகளா யஹூதிகளா மாற்றுவதற்குண்டான சதி திட்டங்களை செய்யறது, அதாவது வாழைப்பழத்தில் விஷத்தை ஏற்றுற மாதிரி இந்த மாதிரியான செயல்கள் இருக்கிறது. அவர்கள் அந்த தொழக்கூடிய தொழுகை இன்னும் அவங்களுக்கு மூமின்களுடைய தொழுகை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவங்க யாருடைய தொழுகையை தொழுகிறாங்க? முனாஃபிக்குகளுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது யாருக்கு? அவங்களுக்கு மட்டுமல்ல, நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இஸ்லாமை இந்த அளவு நேசிக்கவில்லை என்றால், இஸ்லாமின் மீது இந்த அளவு பற்றுடையவர்களாக, உறுதி உள்ளவர்களாக இல்லை என்றால் நமக்கும் இது பொருந்தும் என்பதை நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. திரும்ப கவனிங்க, கவனிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 17வது படிப்பினை. அப்படித்தான் நேர்வழியின் தொடக்கம் சோதனைகளால் நிரம்பி இருந்தாலும் கண்டிப்பாக நேர்வழியானது வழிகேடுகளை ஒரு நாள் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு மிகைத்தே தீரும். 18வது படிப்பினை. அல்லாஹ் படைத்த எந்த ஒன்றிலும் தீமைகள் இல்லை. தீமைகள் என்பது அதை மனிதன் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது. அப்ப இரவுல தீமை இருக்கிறதா, இரவனுடைய இருள்களிலே தீமை இருக்கிறதா என்றால் இல்லை. அதை மனிதன் பயன்படுத்துவதில் தான் தீமை இருக்கிறது. நல்ல 19வது படிப்பினை கவனிங்க. எப்படி அதனுடைய விளக்கம் தான் அடுத்தடுத்து நம்ம குறிப்புகளை வந்துகிட்டே இருக்கும். கவனிங்க நல்லா. நல்லவர்கள் இரவை ஓய்வுக்கும் அல்லாஹுவை நெருங்குவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு நல்லதாக இருக்கிறது. பாவிகள் இரவை பாவத்திற்கும் குற்றங்களுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். பாவம்னா என்ன? ஆடுறது, பாடுறது, குடிக்கிறது, ஜினா செய்யறது, கும்மால் அடிக்கிறது.
குற்றங்கள்னா என்ன? திருடுறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் இதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு தீயதாக இருக்கிறது. 20வது படிப்பினை, அவ்வாறே நல்லவர்கள் பகலை உழைப்பதற்கும் பிற மக்களுக்கு உதவுவதற்கும் ஆகுமான வழிகளில் பொருளீட்டுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அது அவர்களுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. பாவிகள் பகலை வீணான வெட்டியான வேலைகளிலும் வீண் விளையாட்டுகளிலும் ஹராமான செல்வங்களை தேடுவதிலும் இன்னும் இது போன்ற காரியங்களிலும் கழிக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு பகலும் ஒரு கெட்டதாகவே இருக்கிறது. ஆக அல்லாஹுவின் ஒவ்வொரு படைப்பும் மனிதனுக்கு சோதனையாக இருக்கிறது. அவன் அதை நன்மையில் பயன்படுத்தினால் அவன் அதன் மூலம் நற்பலன் அடைகிறான். அதை தீமையிலே பயன்படுத்தினால் அதன் மூலம் பாவத்தை சம்பாதிக்கிறான். புரியுதா? திரும்ப படிக்கணுமா? கவனிங்க, திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். அதாவது இங்க இருந்து படிப்போம், அந்த கடைசியிலிருந்து இந்த ஆகலிருந்து கவனிங்க இதை மட்டும். ஆக அல்லாஹுவின் ஒவ்வொரு படைப்பும் மனிதனுக்கு சோதனையாக இருக்கிறது. அவன் அதை நன்மையில் பயன்படுத்தினால் அவன் அதன் மூலமாக நற்பலன் நன்மைகளை பெறுகிறான், அடைகிறான். அதை தீமையிலே பயன்படுத்தினால் அதன் மூலமாக பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறான். அடுத்து 21வது படிப்பினை, மனிதன் தனது செயல்களுக்கு தானே பொறுப்பாளனாக இருக்கிறான். அவன் அல்லாஹுவின் படைப்பில் எதையும் குறை சொல்ல முடியாது. நீ எதை செய்யறியோ அதுக்கு நீ தான் பொறுப்பு, அல்லாஹுவை குறை சொல்ல முடியாது. சரியா? 22, அறிவு குறைவானவர்கள் தான் அல்லாஹுவின் படைப்பில் குறை காண்பார்கள், குறை சொல்வார்கள். எல்லாமே இந்த வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா, இந்த ரெண்டுக்குள்ளார தான் நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 23, படைப்புகளை பற்றியும் அவற்றில் இருக்கின்ற பலன்களை பற்றியும் சிந்திப்பவர்கள் அல்லாஹுவின் ஞானத்தையும் வல்லமையையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வார்கள். பாவிகளோ அவற்றில் இருக்கின்ற தீமைகளை செய்து கொண்டு அல்லாஹுவின் மீது குறை சொல்வார்கள், அல்லாஹுவை நிராகரிப்பார்கள். இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த செகுலரிசம் பேசக்கூடிய அல்லது கம்யூனிசம் பேசக்கூடியவர்கள், அவங்க ரொம்ப விதண்டாவாதமா பேசுவாங்க. என்ன அல்லாஹ்னு ஒருத்தர், நீங்க வணங்குற இறைவன் ஒருத்தர் இருந்தா ஏன் உங்க பாலஸ்தீனத்தில் இப்படி நடக்குது, ஏன் பாவிகள் இப்படி செய்யறாங்க, ஏன் ஆசிஃபா இப்படி கொல்லப்பட்டா, இப்படிலாம் பெருசா என்னமோ அறிவாளிங்க மாதிரி பேசணும். ஆனா முட்டாளே, எதுக்குடா உன்னை இந்த பூமியில படைச்சா, உனக்கு எதுக்கு கையை கொடுத்தான், காலை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், உனக்கு எதுக்கு திறமையை கொடுத்தான், உனக்கு எதுக்கு பலத்தை, உனக்கு எதுக்கு வலிமையை, ராணுவத்தை, உனக்கு எதுக்கு ஒரு நாட்டை கொடுத்தான், நல்லதை நீதத்தை நீ நிலைநிறுத்த முடியாட்டி நீனும் காட்டுவாசியா ஆடையெல்லாம் கழட்டி போட்டுட்டு எங்கேயாவது காட்டுல ஒரு மிருகமா போயிருக்க வேண்டித்தானே, எதுக்கு நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அப்ப மனிதன் தன்னுடைய கடமையை செய்யாம தன்னுடைய அறிவை பயன்படுத்தாம அல்லாஹ்வுடைய படைப்புகளை அல்லாஹ்வுடைய நியதியை குறை சொல்வானே, ஆனால் அது அவனுடைய முட்டாள்தனம். புரியுதா? 24வது படிப்பினை, இரவின் நடுப்பொழுதும் பகலின் நடுப்பொழுதும் மிக முக்கியமான நேரங்களாகும் என்பதை அல்லாஹ் அவற்றின் மீது சத்தியம் செய்வதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. வல்லைலி இதா யக்ஷா, அப்ப இரவு எப்ப அதனுடைய இருள் முழுமையா சூழ்ந்து கொள்கிறது? அந்த நடுப்பகுதியில. அதே போலதான் பகல் மிக வெளிச்சமாகும் பொழுது எப்ப அது ஏற்படுது? நடுப்பகுதியில. அப்ப அது ரொம்ப முக்கியமான நேரங்கள். சரிங்களா? அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜவாலுடைய ஐன் அந்த நேரத்தை விட்டுட்டு அதுல இருந்து நம்ம லுஹருடைய தொழுகையை தொழ வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஜவாலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லுஹாவுடைய தொழுகை இருக்கு. இப்படியாக அந்த முக்கியமான நேரம் அதை பற்றி நமக்கு உணர்த்தப்படுகிறது. இபாதத்துக்காக நீங்க தயாராகுங்க. அதே போல இரவனுடைய நடுநிசையை பொறுத்த வரைக்கும் தெரியும், தஹஜ்ஜுடைய மிக ஏற்றமான ஒரு நேரம். நம்முடைய கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இரவனுடைய நடுநிசி வந்துவிட்டால் தொழுகையை ஆரம்பிப்பார்கள். நின்று அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருப்பார்கள், ருக்கூஇலே அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருப்பார்கள், சுஜூதிலே அல்லாஹுவை வணங்கி கொண்டே இருப்பார்கள். இறுதியாக சஹருடைய நேரம் வந்துவிட்டால் அவர்கள் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வதிலே ஈடுபடுவார்கள். கவனிங்க, இரவின் நடுப்பொழுதும் பகலின் நடுப்பொழுதும் மிக முக்கியமான நேரங்களாகும் என்பதை அல்லாஹ் அவற்றின் மீது சத்தியம் செய்ததிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 25வது படிப்பினை இதை நான் படிக்கிறேன். அது எப்படியா விளக்கம் தேவைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். ஓரளவுக்கு படிக்கும் போதே உங்களுக்கு புரியும்.
நாட்களின் ஆரம்பம் இரவு என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. சில முட்டாள்கள் இன்றைக்கு என்ன செய்வாங்க, பிறையெல்லாம் பார்த்து நோன்பு வைக்காதீங்க, அதான் நாங்க காலண்டர் போட்டுட்டோமே, பிறை தெரியும், எப்படா தெரியும், காலையில பாருங்க பிறைய, காலையில தான் பிறை உதிக்குது, பகல் தான் நாளுடைய ஆரம்பம், இப்படியெல்லாம் வியாக்கியான விஞ்ஞானம் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமைகளை பேசக்கூடிய பிதஅத்வாதிகள். இவங்க என்ன செய்வாங்க, பிறைய பார்க்கறதுக்கு முன்னாடியே நோன்பு வச்சிருவாங்க, பிறைய பார்க்கறதுக்கு முன்னாடியே நோன்பு விட்டு பிறநாளை கொண்டாடிடுவாங்க. அப்ப இந்த முட்டாள்களுக்கு தான் இந்த இடத்துல பதில் சொல்லப்படுது. நாட்களின் ஆரம்பம் இரவு என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. முதலில் படைக்கப்பட்டது இரவாகும். பிறகு அல்லாஹு தஆலா சூரியனை படைத்து அதை வெளிச்சமாக்குகிறான். பிறகு அந்த சூரியனிலிருந்து ஒளியை பெற்றும் இரவில் வெளிச்சத்தை தருகிற சந்திரனை சூரியனுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா படைக்கிறான். ஆகவேதான் காலங்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது காலத்தில் முதலில் இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பிறகு பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பொருட்களை பற்றி அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யும் பொழுது முதலில் சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பிறகு சந்திரன் மீது சத்தியம் செய்கிறான். எப்படி? வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா. சரியா? பிறகு சந்திரன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். உதாரணமா முந்திய சூறாவில் இருப்பதை போன்று திரும்ப ஒரு தடவை படிக்கிற, நாட்களில் ஆரம்பம் இரவு என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. முதலில் படைக்கப்பட்டது இரவாகும். பிறகு அல்லாஹ் சூரியனை படைத்து அதாவது அந்த இரவை வெளிச்சமாக்குகிறான். அந்த சூரியனிலிருந்து ஒளியை பெற்றும் இரவில் வெளிச்சம் தருகின்ற சந்திரனை சூரியனுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா படைக்கிறான். சந்திரனுடைய வெளிச்சம் இருக்குது, அது தன்னுடைய சுய வெளிச்சம் கிடையாது, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் லைட் மாதிரி. அது என்ன செய்யுது, பகல்ல சூரியனுடைய வெளிச்சத்தை அது பெறுகிறது, பிறகு அந்த வெளிச்சத்தை அது இரவிலே கொடுக்கின்றது. ஆகவேதான் காலத்தில் முதலில் இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பிறகு பகலின் மீது சத்தியம் செய்கிறான். பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிற பொழுது முதலில் சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், பிறகு சந்திரன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எப்படி? முந்திய சூறாவில் இருப்பதை போன்று. அல்லாஹ் மிக அறிந்தவர். இன்ஷா அல்லாஹ் மீதம் உண்டான படைப்பினைகள் பாடங்களை அடுத்தடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வகுப்பிலே பரக்கத் செய்வானாக. பிதஅத்தாகாது ஓதுறது தவிர்க்கணும். ஏன்னு சொன்னா, அதாவது நம்ம நேற்று நம்ம பாடத்தில் நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக ஒரு அமல் நிரூபணமாயிருக்கணும். எப்படி? உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதுவார்கள் அல்லது ஓத சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு சஹீஹான ஹதீஸாவது ஹசனான ஹதீஸாவது இருந்திருக்கணும். அதற்கு பிறகு அப்படி ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும் என்பது ஒரு பலவீனமான ஹதீஸ்ல வந்திருந்தா அந்த பலவீனமான ஹதீஸை நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனா இப்ப நம்ம இடத்துல இருக்கிறதோ ஒட்டு மொத்தத்துக்குமே இந்த பலவீனமான ஹதீஸ் மட்டும்தான். யார் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாது அப்படிங்கிற ஒரே ஒரு பலவீனமான செய்தி தான் இருக்குது. அதனால அதை வைத்து இந்த அமலை செய்ய முடியாது. அதே போல இந்த மாதிரி ஹதீஸுகளை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமைக்காக தான் அமல்களை கற்றுக் கொடுத்திருக்காங்களே தவிர வெறும் துன்யாவுக்காக வேண்டி ஒரு அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கம் என்பது ஆகிரத்துக்காக சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? அதை தொடர்ந்து துன்யாவுடைய நன்மைகளும் இருக்கும். இப்ப இது செஞ்சா உங்களுக்கு ரிஸ்க் பரக்கத்து கிடைக்கும், இதை செஞ்சா அது கிடைக்கும், அப்படிப்பட்ட மந்திர புக்கு கிடையாது குர்ஆன் என்பது. குர்ஆன் என்பது அமலுக்கான ஆகிரத்துடைய வழிகாட்டல்களுக்கான புக்கு. இப்ப இன்றைக்கு யாசின் ஓதுறாங்கல்ல, பராத்திரவு வந்தா 3 யாசின். எதுக்குடா 3 யாசின் ஓதுறீங்க? வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு, பலாய் முசீபத்து நீங்கிறதுக்கு, அதே போல ரிஸ்க் நிறைய கிடைக்கிறது. அப்ப மொத்தத்துல சோத்துக்காக ஓதுறானே தவிர குர்ஆனை ஆகிரத்துக்காக, மறுமைக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, நேர்வழிக்காக ஓதுறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அமல் நம்முடைய தீன்ல இல்லம்மா. அதனால அது செய்யாம இருக்கணும். நீங்க எப்போதும் போல குர்ஆன் ஓதுங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சூரத்துல் முல்க ஓதுங்க, கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் நீங்க ஹதீஸுகள்ல சஹீஹான ஹதீஸுகள் இருக்குமே தவிர இப்படி துன்யாவுடைய சிறப்பை சொல்லி துன்யாவுக்காக ஒரு அமலை செய்யுங்கிறது சஹீஹான ஹதீஸுகள்ல பெரும்பாலும் நீங்க படிக்கிற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. குறிப்பா அந்த வயதுடைய சில காலகட்டங்கள் வேண்டுமானால் அப்படி இருக்கலாமா. ரெண்டாவது, எந்த ஒரு பழக்கமுமே சின்ன பிள்ளையிலேருந்து தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். எப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம இந்த முரண்டு பிடிக்கிற ஆடு மாடு மிருகங்களை நம்ம வசப்படுத்துகிற மாதிரி தான். நல்ல தலையில் பட்டர் தடவி ஐஸ் வச்சு அப்படியே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுங்களை மாற்றணும்.
ஒரேடியாக நம்ம ஏதாச்சும் கோவப்பட்டோம்னா அதுக்கு மேலே கோவப்பட்டு கடைசியில் ரிலேஷன்ஷிப்பே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதாவது முடிகிற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பால் ரொம்ப பாசத்தால் அதற்கு அன்பாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுரை சொல்லி ஐஸ் வச்சு அதை நல்லா ரொம்ப புகழுங்க. அதை அப்படியே புகழ்ந்து அதை பணிய வைக்க வேலை வாங்க பாருங்கள். அது போக அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய மகளுடைய கோபத்துடைய அந்த கெட்ட குணத்திலிருந்து அவளை பாதுகாத்துக்கலாம், அந்த கோபத்துடைய தீமையிலிருந்து கெடுதியிலிருந்து பாதுகாத்துக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரியான அவசரமான இந்த கோப குணத்திலிருந்து அவளை தூரமாக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய. கண்டிப்பாக துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு பிரதிபலன், ஒரு பதிலளிப்பு இருக்குது. அது மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக துவா செய்யுங்க. மற்றபடி அதுக்காக வேண்டி தனியாக விசேஷமாக எதுவும் குறிப்பிட்டு துவா இல்லை. ஆனால் இந்த துவாவை ஓதலாம். அந்த துவாவை நமக்கு தகுந்த மாதிரி லைட்டாக அதனுடைய வார்த்தைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு அந்த துவாவில் எப்படி இருக்கும்? யா அல்லாஹ் எனக்கு குணங்களில் மிக அழகானதற்கு வழிகாட்டு, நிச்சயமாக உன்னை தவிர அந்த குணத்திற்கு வேறு யாரும் வழிகாட்ட மாட்டார்கள். யா அல்லாஹ் குணங்களில் கெட்டதை என்னை விட்டு போக்கிவிடு, உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு போக்க மாட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கா. அந்த ஹதீஸிலிருந்து யா அல்லாஹ் என்னுடைய மகளை நல்ல குணத்திற்கு வழிகாட்டி, யா அல்லாஹ் பொறுமைக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் வழிகாட்டி, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இந்த நல்ல குணங்களுக்கு வழிகாட்ட மாட்டாங்க. அதே போல என்னுடைய மகளிடமிருந்து கெட்ட குணத்தையும் கோப குணத்தையும் இந்த மாதிரியான ஒரு முரண்டு குணத்தையும் போக்கிட அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரும் போக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்ல அழகிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாமா. இருக்க முடியாதுன்னெலாம் யாரும் சொல்ல முடியாது, இருக்க முடியாது இருக்க இயலாதுன்னெலாம் சொல்ல முடியாது. என்ன, அவங்க கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அவர்கள் இருப்பதற்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் உதவி செய்யணும். அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய அண்டை வீட்டார்கள், முஸ்லீம்களாக இருக்கிறவங்க இதற்கு தேவையான வாழ்வாதாரங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு வீட்டில் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். முஸ்லீம்கள் மூமின்கள் அவருடைய உறவினர்கள் யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக தியாகம் செய்தே ஆகணும். அப்படி இல்லை என்றால் அவங்க இதாவை பாழாக்கிய அந்த குற்றத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தார்களும் சுமக்க வேண்டியது வரும். ஆமாம், அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல் அவங்களுக்கு தேவையான மற்ற உதவிகளை இதாவை பேணுவதற்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா பொருளாதாரம் கொடுக்கணும். வீட்டில் அவங்க தனியாக இருந்தாங்கன்னா அவங்களோட தங்குறதுக்கு மாறி ஒரு 4 உறவினர்கள் ஆளுக்கு ஒரு பகுதியை பிரித்து கொண்டு கண்டிப்பாக அதுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு செய்கிறது. இதெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தின் மேலே கடமை. அப்படி முஸ்லீம் சமுதாயம் செய்யவில்லை என்றால் அந்த முஹல்லால உள்ளவங்க, குறிப்பாக உறவினர்கள், அடுத்த முஸ்லீம் அண்டை வீட்டார்கள், அடுத்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க செய்யலைன்னா அந்த சமுதாயமே பாவியாக அல்லாஹ்விடத்தில் கருதப்படும். கண்டிப்பாக செய்யுமா அல்லாஹ். இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிற மாதிரி ஜக்காத்து கொடுக்குற மாதிரியான ஒரு கடமை. இதற்கு பெரிய நன்மை உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்குது, சாதாரணமான நன்மை கிடையாது. இதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஜிஹாத். தாராளமாக கொடுக்கலாமா, நீ அந்த மதரசாக்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி மாணவர்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தலான்னு தாராளமாக கொடுக்கலாம். அவங்கள விட தகுதியானவங்க வேறு யாரும் கிடையாது. எந்த சரியான முட்டாள் மடைன்னு தான் சொல்லியிருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்கள் முழு நேரமாக முஸ்லிம்களுடைய ஜக்காத்துக்கு மிகவும் தகுதியானவர்கள். இதெல்லாம் இந்த அநியாயக்காரர்கள் செய்கிறது. லட்சக்கணக்கான ரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் அதே போல மிகப்பெரிய செல்வந்தர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் ஜக்காத்தை கேட்பாங்க. ஏழைகள் படிக்கக்கூடிய ஃபீஸ் வாங்காமல் படித்து கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேணாம்னு தடுப்பாங்க. எல்லாம் ஷைத்தான் ஊதுதல். இதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். கல்விக்கு என்றால் எந்த கல்வி? எங்கே குர்ஆன் ஹதீஸ் படித்து கொடுக்கப்படுகிறதோ அல்லது எங்கே ஏழைகளுக்கு இலவசமாக கல்விகள் படித்து கொடுக்கப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு கொடுக்கலாம். எங்கே லட்சக்கணக்கான ரூபாய்கள் ஃபீஸை வாங்கி கொண்டு செல்வந்தர்கள் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு அல்ல. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் போதும். அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய வகுப்பில் அதிகமாக பரக்கத் செய்வானாக. அதிகமான மக்களுக்கு வகுப்பை பற்றி அறிமுகப்படுத்துங்க.
குறிப்பாக பெண்களை இந்த மீட்டில் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு ஆர்வம் மூட்டுங்க. அதே போல் ரிகார்டட் உங்களுக்கு லிங்க்கும் உங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம். அதை அடுத்தடுத்து நீங்கள் கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மார்க்க கல்வியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். அதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போதும் நேர்வழியின் வெளிச்சத்தை கொண்டு பிரகாசமாக வைத்திருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து நன்மைகளை ஏற்றுக்கொள்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு வ ஜஸாக்குமுல்லாஹு خيرا وبارك الله فيكم والسلام عليكم ورحمة الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.